செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரம். மாவட்ட நீதிபதிகளுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியத்தை அளிக்கும் உத்தரவை அமல்படுத்தும் விவகாரம் மற்றும் ஓய்வூதிய விவகாரம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர், நீதித்துறை செயலாளர் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது தலைமை நீதிபதி அமர்வு முன்பு தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் நீதித்துறை செயலாளர் ஆகியோர் ஆஜராகி இருந்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதிபதிகள் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது, அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தலைமை நீதிபதி அமர்வை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உரிய நிதியை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த மாநிலத்தின் மீதான, அதாவது தமிழகத்தின் மீதான நடவடிக்கை மட்டும் கைவிடப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நீதிபதிகள், சட்டத்துறை அதிகாரிகள் தங்களுக்கான பண பலனை பெறுவதற்கான பில்களை தயார் செய்து அதனை வழங்கலாம் எனவும், 4 வாரத்தில் உரிய முறையில் பண பலன்களை வழங்குவதற்கான பணிகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் தலைமைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளர் ஆகியோர் அடுத்த விசாரணையின் பொழுது ஆஜராக வேண்டியதில்லை எனவும், அதற்கு அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்து, மேலும் இந்த விவகாரத்தில் மொத்தம் 18 மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக மாநிலம் மீதான நடவடிக்கை மட்டும் கைவிடப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.